ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்சஷன் படத்தோட கதை சொல்கிறேன். பியர்னு ஒரு சாதாரண மியூசிக் ஸ்டோர் எம்ப்ளாயி ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ரொம்ப ஷையு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஆவரேஜான பையன் தான். அவனுக்கு என்னன்னா ஒரு ஆசை வருது. என்ன ஆசைன்னா, அவன் லாங் டைம் க்ரஷ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, க்ரஷ். அந்த க்ரஷ்ஷான நிக்கின்னு ஒரு பொண்ணு வந்து அதே ஸ்டோரில் வேலை பார்க்குது. அந்த பொண்ணு வந்து என்ன வந்து லவ் பண்ணி செட்டில் ஆகணும்னு ஒரு விஷ் நினைக்கிறான். அதுதான் பெரிய ஆசையாகவே இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியருக்கு. உடனே என்ன பண்ணுறான், அது நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறான்னா, ஒரு கடைக்கு போய் ஒரு கிஃப்ட் வாங்குறான். அதில் என்னன்னா ஒன் விஷ் வில்லோன்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு படத்தில் காட்டியிருப்பாங்கன்னா, அதை ஒரு வாட்டி பிரேக் பண்ணிட்டு நம்ம என்ன விஷ் பண்ணுறோமோ அது வந்து ஒரு வாட்டி நடக்கும், நம்ம உயிர் உள்ள வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது தான் அதோட கருத்து. பியர் என்ன பண்ணுறான், அந்த கிஃப்டான ஒன் விஷ் வில்லோவும் வாங்குறான். அதை உடச்சிட்டு என்ன ப்ரே பண்ணுறான், என்ன விஷ் பண்ணுறான்னா, அந்த நிக்கி வந்து என்னை அன்கண்டிஷனலாக லவ் பண்ணணும், அந்த நிக்கி வந்து எனக்கு தான் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறான். அந்த விஷயம் உண்மையாக நடந்துருது. உடனே என்ன பண்ணுறா நிக்கி வந்து உடனே என்ன பண்ணுறா, பியர் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லி கூட தங்கி அந்த மாதிரி ரொம்ப அட்டாச் ஆயிடுறா பியர் கூட. அந்த விஷயம் சூப்பர் நேச்சுரல் விஷயம் வந்து உண்மையாயிருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆனால் உண்மை என்னன்னா பியர் அப்பாவுக்கு கேன்சர்லாம் கிடையாது. அது காரணமாக சொல்லி வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கி அந்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா, பியரை அன்கண்டிஷனலாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அது வந்து இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விஷ். அந்த விஷ் வந்து நிக்கிக்கு ஒரு கர்ஸ் மாதிரி ஆயிடுது, ஒரு தப்பான விஷயம் மாதிரி ஆயிடுது. நிக்கி என்ன ஆறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்கண்டிஷனல் லவ்ல வந்து ரொம்ப பொசசிவ் ஆகி ரொம்ப வயலண்டா மாறிடுறா. ஸோ ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா பியரை. இந்த இது வந்து நிக்கியோட உண்மையான பிஹேவியர் கிடையாது. அந்த ஒன் விஷ் வில்லோ பிரேக் பண்ணி அவ பிரெயின்குள்ள ஒரு பிரிசன் மாதிரி இந்த விஷ் வந்து நிக்கியோட ஒரிஜினாலிட்டியில இருந்து மாறி ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு கண்ட்ரோல் ஆஃப் பிரெயின் வந்து இந்த விஷ் மூலமா நடக்குது. ஸோ அன்கண்டிஷனல் லவ் வந்து நிக்கி வந்து பியருக்கு தர்றா. ஸோ இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ரொம்ப அப்சசிவா, ரொம்ப கண்ட்ரோல் அண்ட் பொசசிவா நிக்கி வந்து இப்போ பியரை லவ் பண்ணுறா. அப்போ ஒரு வாட்டி என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் பியர் வந்து ஒரு கேட் வச்சிருக்கான், அந்த இறந்து போயிடுது. இவன் என்ன பண்ணுறான், நிக்கி வந்து அந்த லவ்வுக்காக இந்த கேட்டுக்கு ஒரு மெமோரியல் வைக்கிறா. அந்த பார்ட்ஸ் எல்லாம் வச்சு மெமோரியல் வச்சு இரங்கல் தெரிவிக்கிறான். திடீர்னு என்ன பண்ணுறான், அந்த லவ்னால அந்த கேட்டோட உறுப்புகள் எடுத்து ஸ்கின் மீட் எடுத்து பியருக்கே சமைச்சு கொடுத்துடுறா. அவ்வளோ வயலண்டா லவ் பண்றா பியரை. அந்த விஷனால தான் இவ்வளோ வயலண்டா மாறிட்டா. இது வந்து நிக்கியோட ஒரிஜினல் பிஹேவியர் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொசசிவா வயலண்டா அந்த லவ் மாற மாற நிக்கியோட லவ் பியருக்கு மாற மாற இவன் என்ன நினைக்கிறான்னா, ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, பியர் மட்டும் தான் நம்ம வாழ்க்கை, மற்ற யாரும் தேவையில்லைன்னு சொல்லி ஒவ்வொரு அவங்க கேங்ல பியர் அண்ட் நிக்கி கேங்ல இருக்க ஒவ்வொரு ஃப்ரெண்டா கொண்டுடுறா நிக்கி, அந்த வயலண்ட் பிஹேவியர்னால, அந்த விஷனால. ஸோ இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது என்ன நினைக்கிறான், பியருக்கு இது வந்து தெரிய வந்துடுது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு ஆசைப்பட்டுட்டு அந்த லஸ்ட்னாலையும் க்ரஷ்னாலையும் நம்ம ஆசைப்பட்டுட்டு வந்து அந்த பொண்ணு வாழ்க்கையை நம்ம கெடுத்துட்டோன்னு பியர் வந்து உணர்றான். அப்போ என்ன பண்ணுறான் பியர், நிக்கியை வந்து இந்த கர்ஸான விஷல இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவனால் முடியலை. ஃபைனலாக என்ன ஒரு முடிவு எடுக்கிறான்னா, நம்ம வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் சாப்பிட்டு இறந்து போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்துடுறாங்க. ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை வந்து நிக்கியை வந்து கொண்டுடுறான் வயலண்டா. உடனே என்ன நினைக்கிறான், நிக்கியை வந்து சரி இல்லை, அதுக்கு முன்னாடி பியர் வந்து நிக்கிய உண்மையிலே லவ் பண்ணல, அவனுக்கு வந்து அது ஒரு க்ரஷ் லஸ்ட், இவ எப்படியாவது நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னு ஆசை தான் படுறான். ஓகேயா, அது உண்மையான லவ் கிடையாது. இது எப்படி படத்துல காமிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீன்ல வந்து என்ன நடக்கும்னா, நிக்கிக்கு வந்து அவங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப ஹேட் பண்ணுவா. ஆனா இந்த உண்மையான விஷயம் அங்க இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும், ஆனா பியருக்கு தெரியாது. இதுல என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, பியர் வந்து வெறும் ஆப்ஜெக்டா தான் நிக்கியை பார்த்து லவ் பண்ணி அவனை ஓனர்ஷிப்காக தான் லவ் பண்றானே தவிர உண்மையான லவ் கிடையாது பியருக்கு நிக்கி மேலங்கிறத அழகா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பியர் என்ன நினைக்கிறா, நிக்கியை வந்து இந்த பிரிசன்ல இருந்து கர்ஸ்ல இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் பில்ஸை எடுத்து பியர் வந்து சாப்பிட்டுறான்.
சாப்பிட்டுட்டு அந்த மருந்து வேலை செய்யும் போது தான் பியருக்கு வந்து ஒரு செகண்ட் தாட் வருது. ஐயோ நம்ம அவசரப்பட்டு இறந்துட்டா நிக்கி எல்லாம் யார் பார்த்துப்பா, என்ன நடக்கும்னு ஒரு பயம் வந்து அவன் என்ன பண்றான், ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியில தள்ளிட்டு வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் வெளியில கக்குறான். அப்ப என்ன நடக்குதுன்னா, நிக்கி என்ன பண்ணிட்டான்னா இன்னொரு கிஃப்டான இன்னொரு ஒன் விஷ் வில்லோவை எடுத்து அவன் என்ன விஷ் பண்றான்னா, ஒரு விஷ் தான் பண்ண முடியும். அவன் என்ன விஷ் பண்றான்னா, பியர் வந்து என்ன வந்து அதாவது நிக்கிய வந்து அன்கண்டிஷனலா லவ் பண்ணணும். பியர் இப்போ வந்து பியர் வந்து என்ன அன்கண்டிஷனலா லவ் பண்ணிட்டா என் லவ் வந்து சக்சஸ் ஆயிரும்னு அந்த கர்ஸான மைண்ட் வந்து யோசிக்குது. அப்ப என்ன பண்றான் நிக்கி வந்து, பியர் என்ன அன்கண்டிஷனலா லவ் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு நினைச்சு ஒன் விஷ் லவ்வை பிரேக் பண்ணி அந்த விஷயம் வந்து உண்மையாக்கிடுறா. இப்போதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது, டிராஜிக்கான கிளைமேக்ஸ். இது அல்டிமேட்டான கிளைமேக்ஸ். என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷ் ஆக்டிவேட் ஆனதுல வந்து நிக்கியோட விஷ் ஆக்டிவேட் ஆனதுல இருந்து பியரோட பிரெயின் வந்து நிக்கி கண்ட்ரோல்ல போயிருது அந்த விஷனால. ஸோ இவன் என்ன பண்ண பியர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறான், எல்லாத்தையும் மறந்துட்டு நிக்கிய ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இது வந்து இப்போ டெம்பரரி பீரியட்ல தான், இப்போ ஷார்ட் டைம்ல நடக்குது. பியர் வந்து என்ன பண்றான், எல்லாத்தையும் மறந்துட்டு நிக்கிய ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதான் நடக்குது. அப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, இவன் வாமிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா மாத்திரையை, அதையே மறந்துட்டு நிக்கிய வந்து லவ் பண்ண போயிடுறான் இந்த பியர். இங்கதான் சிக்கல் வருது. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் அந்த வாமிட் ஸ்லீப்பிங் பில்ஸை வாமிட் எடுக்க மறந்து அவன் பிரெயின் வந்து நிக்கி கண்ட்ரோல்ல போனதுனால அந்த பியருக்கு வந்து அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் டோஸ் அதிகமாகி பியர் வந்து இறந்துடுறான். இங்கதான் ட்விஸ்ட். பியர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, பியரோட அதாவது பியர் ஹீரோவோட ஒன் விஷ் வில்லோவோட கர்ஸ் மைண்ட் கர்ஸ் அந்த ஸ்பெல் வந்து பிரேக் ஆயிருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நிக்கி வந்து ஒரிஜினல் கேரக்டருக்கு மாறிடுறா. அவ கர்ஸான ஸ்பெல்ல இருந்து விடுபட்டு ஒரிஜினல் கேரக்டருக்கு மாறிடுறா. பியரை லவ் பண்ணல, அன்கண்டிஷனலா லவ் பண்ணல, பொசசிவா லவ் பண்ணல, டிராஜிக்கா லவ் பண்ணல. நிக்கிய வந்து அவளோட சுயரூபத்துக்கு கான்சியஸ்னஸுக்கு மாறிடுறா. அப்போ நிக்கி லைஃப்ல நடக்கிறதா பெரிய டிராஜடி. அப்ப நிக்கி என்ன பாக்குறான்னா, இவன் இறந்து கிடக்குறான். யாரு, பியர் வந்து இறந்து கிடக்குறான். பியர் இறந்ததுனாலதான் அந்த நிக்கியோட கர்ஸ்பெல் வந்து பிரேக் ஆகி அவ ஒரிஜினலா மாறிடுறான் நிக்கி. அப்ப என்ன நடக்குன்னா, பியர் வந்து இறந்து கிடக்குறான். சுத்தி பார்த்தா 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறந்து கிடக்குறாங்க, கில் ஆயிருக்காங்க. யாருனாலன்னு பார்த்தா ஆக்சுவலா நிக்கினாலதான். அந்த கன்ல எல்லாம் நிக்கியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. இந்த டிராஜிக்கான சீனுக்கு வந்து நிக்கி வந்து ஒரிஜினலா இப்பதான் வெளியில வந்து பாக்குறான். பார்த்த உடனே நிக்கிக்கு பெரிய ஷாக்கு, பயங்கர அழுக, பயங்கர ஆன்சைட்டி, பயங்கர மன உளைச்சலுக்கு ஆயிடுறா. நிக்கி வந்து அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த லாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அரெஸ்ட் பண்ணி அவளை லாங் டேர்ம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருது. இதுதான் கிளைமேக்ஸ் ஆஃப் அப்சஷன். வேற ஏதாவது மிஸ் பண்றேன்னு பார்த்தா அவ்வளவுதான். இதுதான் டிராஜிக் எண்டிங். ஆமா, நிக்கியோட ஸ்பெல் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா பியரே இறந்துட்டான், புரியுதா? ஸோ பியர் வந்து லவ் பண்ணுன்ற இது வராது. ஸோ அதனால எல்லா ஸ்பெல்லும் பிரேக் ஆயிருது. ஸோ எல்லாம் ஒரிஜினலுக்கு வர்றாங்க. நிக்கி வந்து டிராஜிக்கான எல்லா விஷயங்களையும் பார்க்குறா. ஒரிஜினலான நிக்கி வந்து ஃப்ரீ வில் இருக்கிற நிக்கி வந்து ஜெயிலுக்கு போயிடுறான் லாங் டேர்ம். வெளியில வர முடியாது, அவ லைஃப் முடிஞ்சிச்சு. அப்சஷன் வந்து இப்போ ஹாரர் மூவில நம்பர் 1ல இருக்கு இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்ல. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத பயமுறுத்துற விஷயம், தேவையில்லாத எப்படி சொல்றது, ட்ரிக்ஸ். ஹாரர் படத்தெல்லாம் திடீர்னு தூக்கல் தொங்க விடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் வந்து கத்துவான், திடீர்னு பார்த்தா ஒரு பேய் வரும், திடீர்னு தான் அங்க இருந்து ஒரு நன் வந்து அப்படியே பாஞ்சு போய் அட்டாக் பண்ணுவா. இந்த மாதிரி ஹாரர் ஃபிலிம்ஸ்ல ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கிளிச்சஸ், ட்ரிக்ஸ், டிப்ஸ் எதுவுமே அப்சஷன்ல கிடையாது. அப்சஷன் வந்து பியூர்லி ஸ்டோரி ஓரியன்ட், பியூர்லி எமோஷன் ஓரியன்ட், பியூர்லி சொசைட்டி ஓரியன்ட், பியூர்லி மெசேஜ் ஓரியன்ட். இந்த டிராமாக்குள்ள நடக்கிற பல விஷயங்கள் வந்து அப்சஷனோட ஸ்டோரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த கதையே டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. ஒரிஜினல் ஸ்டோரிக்கு எப்பவுமே மாஸ் உண்டுங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் கதைன்னு சொல்றாங்க. அது உண்மைதான்.
நம்ம எத்தனை சினிமாவில் பார்த்துருக்கோம், என்னன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை துரத்தி துரத்தி லவ் பண்ணுவார், ஹீரோயினுக்கு பிடிக்குதா இல்லையான்னு கூட தெரியாது, துரத்தி துரத்தி லவ் பண்ணுவார். அந்த அப்சஷன்லேயே அப்படி தான் சொல்கிறாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ வந்து ரொம்ப அப்சஸ்டாக ஹீரோயின் மேலே லவ் பண்ணி கடைசியில் எப்படியாவது ஹீரோயினை ஒத்துக்க வச்சு அவங்க லைஃப்பில் இழுத்துக்கிட்டு வந்து அவங்கள பற்றி கவலைப்படாமல் ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து டாமினேட் பண்ணி வாழ்கிறது தான் வாழ்க்கையாக சினிமாலையும் தமிழ் சினிமாலையும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, பல சினிமாலையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கதைக்கு அந்த உண்மைக்கு ஒரு டிராஜிக்கான ஒரு ஸ்டோரி சொன்னால், உண்மையான ஸ்டோரி சொன்னால், ஃபெமினிஸ்ட் ஆங்கிள்லேருந்து சொன்னால் எப்படி இருக்குமோ அதுதான் அப்சஷனோட கதை. ஸோ வேறு ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னான்னு பார்த்தா இவ்வளோ தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வேறு அதான் ஃபெமினிஸ்ட், இது வந்து ஃபெமினிஸ்ட் ஆங்கிளில் தான் எடுத்திருக்காங்க. பட் இது வந்து உண்மை தான். ஏன்னா ஹீரோஸ் வந்து சில கேர்ள்ஸ் மேலே, க்ரஷஸ் மேலே ஓனர்ஷிப் எடுத்து அவங்கள நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்ம சொல் பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி தான் நிறைய ஸ்டோரிஸும் நிறைய உண்மையான சம்பவம் நிறைய லவ்வுமே இருக்குது. ஸோ இந்த அப்சஷனில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, அதோட டேக்லைனே பார்த்தீங்கன்னா லவ் இஸ் அ டேஞ்சரஸ் கேம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் அப்சஷனோட உண்மையான கேப்ஷனும் கூட, உண்மையான ஸ்டோரியும் கூட. ஸோ லவ் வந்து எப்படி லஸ்டாக மாறுது, ஓனர்ஷிப்பாக மாறுது, எப்படி வந்து நம்ம ஒரு பொண்ணை பற்றி தெரிஞ்சிக்காமலேயே அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஆசைப்படுறோம். ஸோ இந்த மாதிரி உண்மைகளெல்லாம் அப்சஷன் வந்து சூப்பராக கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் ட்ராஜிக்கான ஒரு கிளைமேக்ஸில் சொன்னால் தான் இம்பேக்ட் இருக்கும். ஃபெமினிஸ்டோட ஆங்கிள் இருந்து சொல்லணும் அப்படிங்கிறக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அப்சஷன். இது சூப்பரான படம். ஸோ எல்லோரும் சான்ஸ் கிடைச்சா பாருங்கள். இதுதான் அப்சஷனோட ஃபுல் ஸ்டோரியும். அந்த டைட்டில்லே இருக்கு பாருங்க, அப்சஷன்னா என்ன அர்த்தம்னா தீரா காதல். அதுதான் இதோட ஒரே கான்செப்ட். அந்த பியர் வந்து அந்த தீரா காதலை வந்து தப்பா அடையணும்னு நினைச்சதுனால தான் பியர் இறந்துட்டான். நிக்கியோட வாழ்க்கையும் டிராஜிக்காக மாறிடுச்சு. ஸோ இது உண்மையான லவ் கிடையாது, இது வந்து ஓனர்ஷிப், ஆசைப்படுறோம், க்ரஷ், லஸ்ட்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. டிராஜிக்காக சொல்றதுக்கு மூலமாக அந்த ஸ்டோரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நமக்கு ஹிட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுதான் அப்சஷனோட பியூட்டியே. ஸோ என் பேர் விஜய்கிரண். நான் கூடிய வரைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், அடுத்த சினிமா பேஜில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை மறக்காமல் போட்டுருங்க. நன்றி, வணக்கம். நான் மீண்டும் சந்திக்கிறேன். என் பெயர் விஜய்கிரண்.